இப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி மேபி இது இன்டர்வியூ வந்தால் என்னையவே பூமர்னு சொல்லலாம், இல்லை பிற்போக்குவாதின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு ஒன்று வருது. ஆக்சுவலி சினிமாங்கிறது வேற, ரியல் லைஃப்ங்கிறது வேற. சினிமாவில் ஒரு 500 பேருக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு டான்ஸ் ஆடுறதோ, இல்லை ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதோ, தட்ஸ் நாட் அ மேட்டர். அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன். அது வந்து தட் சினிமா. ஆனால் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு லிரிக்ஸுக்கு என்ன அர்த்தம், அது ஐட்டம் சாங்கா, இல்லை அதில் ஆபாச வார்த்தைகள் இருக்கா, இல்லை அது என்ன மாதிரி பாட்டுன்னே தெரியாமல் சின்ன சின்ன குழந்தைங்களும் அதே காஸ்டியூமை போட்டு இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இதில் வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸே அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்களேன். அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம உலக நாடுகளில் எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு சிவிக் சென்ஸ் எப்படி சொல்லித் தராங்க, நம்ம நாட்டில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லித் தராங்க. ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? இந்த பாட்டு ட்ரெண்டில் இருக்குது, இந்த பாட்டை போட்டு நம்ம குழந்தைங்களை ஆட வச்சா நம்ம குழந்தை ஃபேஸும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா பாருங்கள், கப்புள் விளாக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கப்புள் சேனல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைக்கும் குழந்தை பேரில் ஒரு சேனல் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி வேணால் அது ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனுக்கோ அந்த குழந்தைக்கோ வளர்ந்ததுக்கு பின்னாடி இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குழந்தையோட யோசிச்சு பாருங்க. ஒரு செல்ஃப் கன்சர்னே இல்லாமல் ஃபோர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசில் என்னமே தெரியாது. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா அம்மா போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அது அதுவும் நம்மளுடைய செல்ஃப் கன்சர்ன் இல்லை தான். ஆனால் அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா 50-50. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பின்பத்தில் ஒரு மிதப்பில் உள்ளே போயிட்டாங்க.